ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க இந்த தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் நேற்று பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ஒரு முக்கிய தகவலை கொடுத்துருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கிய தகவல் தான் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதனால் நேற்று பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசை குறித்து பேசியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை குறித்தும் பேசியிருக்காரு. அதனால் இந்த ரேஷன் கடையில் ரேஷன் கடைக்காக வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் இப்போ புதியதாக நியமனம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் ஒரு முக்கிய தகவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே எப்போ வருமா இந்த மாதமாச்சும் வருமா வராதா அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இதால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்கும் எப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகி இருக்கு இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் நேற்று பார்த்தீங்கன்னா பேசியிருந்த நிலையில் அவர் சொல்லிய தகவல் என்ன அப்படின்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே எங்களுக்குள்ள ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 90% ப்ராசஸ் முடிந்தது. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ஒரு 1, 2 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நடத்தவும் போகிறோம். இருந்தாலும் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் டிசம்பர் 20க்கு மேலே கன்ஃபார்மாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதை தொடர்ந்து அவங்க டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் கனமழையின் காரணமாக தான் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே ஆனதுக்கான காரணமாகவே இருந்தது. இதே போல் தான் இப்போ இந்த பொங்கல் பரிசு வந்த உடனே இதுவும் அவங்களுடைய வேலையாக தான் இருந்தது. இதனால தான் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு காரணமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரிசல்ட் டிலே ஆகிருக்கு. இதனால தான் டிலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னும் ஒரு 4, 5 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2023 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ரொம்ப ஒரு 10 மாத காலங்களாகவே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்டேட் பண்ணாமையே இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இதே போல் இந்த வருடமும் இருக்குமா அப்படின்னா இல்லை. அதனால் இருந்தாலும் இந்த ரேஷன் கடை மூலமாக ஏற்கனவே சேல்ஸ்மேன் பேக்கரில் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்மானம் கொடுத்துட்டான். அந்த பதவியில் பார்க்கறனா நம்மள உட்கார வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அவங்களுக்குள்ள இந்த ப்ராசஸிங்களும் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணலாம். அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி ரெடியாக இருக்குது, அனைவரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்களா, யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக இது வரைக்குமே ஒரு 90% பார்த்திங்கன்னா முடிந்திருக்கு. மீதி இருக்கிற ஒரு 10% இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க பொங்கல் முடிந்த உடனே கன்ஃபார்மாக இதெல்லாம் கூடிய விரைவில் முடித்து விடுவாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பு வெளியாகிடும். இருந்தாலும் இதில் எப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு போயிருப்பீங்க இல்லையா? இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அந்த இன்டர்வியூ மூலமாக தான் பார்த்தீங்கன்னா, உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத தகுதியான ஒரு தேர்வாக கூட இருக்கும் இல்லையா? அதனால் நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் உங்களை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்க இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்கியிருப்பாங்க. அதிலேருந்து உங்களை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் இருக்கா, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம்
ஸோ நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு வந்து சில மார்க்குகள் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மார்க்கின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. அதனால் செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருக்குமே முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த விற்பனையாளர் கட்டுனருக்கான செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இப்படி தான் ப்ராப்பரா நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ நடக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்போ பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நேர்முக தேர்வு வந்து பின்னர் தேதிகள் வந்து அவங்களுக்கு வந்து பொங்கல் முடிந்த உடனே நடக்கும். ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக ஸோ ரிசல்ட்டு ஸோ மாவட்டம் வாரியா அப்டேட் வந்து ஸோ குடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அ வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுப்பாங்க. ஸோ அதனால் இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். அதனால் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? சேலரி வந்து எப்படி வந்து ஸோ இருக்கும். ஸோ சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து நோட்டீஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 1 1/2 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6,500லேருந்து ஸோ ஒரு ரூ. 7,500 வந்து பார்த்தீங்கன்னா 8,000 9,000 வந்து கிடைக்கும். ஸோ அதே மாரி டெம்பரவரியாக நீங்க வந்து ஒரு 1 வருட காலத்துக்கு வந்து ஒர்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ரொசீஜரே வந்து ஸோ இதுதான். அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு ஸோ இப்படி தான் வந்து அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேலைய வந்து பெர்மனன்ட் ஆக்குவாங்க. அதனால இந்த ரேஷன் கடை வேலையில விருப்பமுடைய அனைவரையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இது மாரி தான் வந்து குடுப்பாங்க. சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். இதே மாரி ஸோ நீங்க வந்து பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னா, ஸோ 7,500லேருந்து ஸோ பேக்கருக்கு 6,500 6,800 வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தளவுக்கு 29, 30 வந்து நீங்க வந்து பெர்மனன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு வருட காலங்களுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ சேலரிய பொறுத்தளவுக்கு ஸோ டபுளாகவே வந்து உயரும். ஸோ அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு, சேலரிய பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான். இந்த வேலை ஒரு பெர்மனன்ட்டான ஜாப் தான். இருந்தாலும் இதுக்கு 1 இயர் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி தான் வந்து ஸோ இருக்கும். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையில ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இதில முதல் பட்டதாரியா ஸோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸோ முன்னுரிமை அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் கேட்டகரி வைஸா கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க உங்களுடைய கேட்டகரி வைஸ்ல ஸோ நீங்க வந்து முன்னுரிமையா வந்து இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா கிடைக்கும். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ மறக்காம ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதனால இது மாரி ஸோ அரசு சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.